இன்று முதல் மீண்டும் QR முறையில் எரிபொருள் விநியோகம். வலுசக்தி அமைச்சு அறிவிப்பு. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் மற்றும் நாட்டின் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலுசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி இன்று 15ஆம் திகதி காலை 6 மணி முதல் QR குறியீட்டு முறை கட்டாயமாக்கப்படுவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் நிலைமை காரணமாக எரிபொருள் விநியோக மார்க்கங்கள் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்துள்ள நிலையில் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக கையிருப்பில் உள்ள எரிபொருளை மிக அவதானமாக கையாள வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை பதுக்கி வைக்கும் மோசடிகளில் ஈடுபடுவதே இந்த அசாதாரண கேள்வி அதிகரிப்புக்கு பிரதான காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளை தடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்கமைய இன்று 15ஆம் திகதி காலை 6 மணி முதல் எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது. வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறவில்லை எனில் 2026 3ஆம் மாதம் 14ஆம் திகதி நள்ளிரவு முதல் https://fuelfastgovernment.lk என்ற இணையதளத்தினூடாக தமக்குரிய QR குறியீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அந்த அமைச்சு அறிவித்துள்ளது.